வேறொரு பெண்ணை நினைத்தால் அவன் தண்டிக்கப்பட வேண்டும். 7 ஆண்டுகள் அவன் சிறைப்படுத்தப்பட வேண்டும். இதெல்லாம் சட்டமா கொண்டு வரணும் சொல்லி அன்றைக்கு பாராளுமன்றத்தில் பேசிய போது ஏற்க மறுத்தார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுந்து தன்னுடைய சட்ட மந்திரி பதவியை கிழித்து பாராளுமன்றத்தில் தூக்கி வீசிவிட்டு வீட்டுக்கு போனாரு. அவரு இந்திய நிலப்பரப்பில் வாழுகிற பெண்களுக்கு கடவுளா இல்லையா? என்ன பண்ணி வச்சிருக்காங்க? அவரை சாதியா பாக்குறாங்க. அம்பேத்கரை சாதியா பாக்குறாங்க. பார்ப்பன பெண்ணில் இருந்து பறையர் பெண் வரைக்கும் அனைத்து பெண்களும் இன்றைக்கு பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை சட்ட உரிமைகளையும் பெற்று தந்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்திய நிலப்பரப்புல இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா 33% இடஒதுக்கீடு அரசியல் களத்திலே கொடுக்க வேண்டும் என்று இந்திய பாராளுமன்றத்தில் 3000 தடவை தீர்மானம் கொண்டு வந்துட்டாங்க. அது நிறைவேறவே இல்லை. இப்ப அந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க, ஆனா நடைமுறைக்கு வரவே இல்லை. ஒரு பெண்ணாக மேற்கு வங்கத்தை ஆளுகிற மம்தா பானர்ஜியால் 33% இடஒதுக்கீட்டை சட்டப்படுத்த முடியவில்லை. ஒரு பெண்ணாக தமிழ்நாட்டை ஆண்ட செல்வி ஜெயலலிதாவால் 33% இடஒதுக்கீட்டை செயல்படுத்த முடியல. இந்தியாவை ஆண்ட எந்த ஒரு பெண்மணியாலும் பெண்களுக்கான உரிமையை நிலைநாட்ட முடியாத போது ஒரே ஒரு கட்சி இந்திய நிலப்பரப்பில் ஒரே ஒரு கட்சியின் தலைவன் என்னுயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அரசியல் களத்தில் பெண்களுக்கு சரிக்கு சமமா 50% இடஒதுக்கீட்டை கொடுத்திருக்கான். திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதியிலே வாழுகிற என் அன்பான குருதி உறவுகளே, என் தாய் தமிழ் சொந்தங்களே, என் அக்காமாரே, என் தங்கைமாரே, என்னுடைய அத்தைமாரே, சின்னம்மாமாரே, பெரியம்மாமாரே, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. 234 தொகுதிகளில் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் 117 இடங்களில் பெண்களை நிறுத்தியிருக்கிறான். பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வர வேண்டும். இதை இந்தியாவில் எவனாவது செஞ்சிருக்கானா? எவனுமே செய்யல. அப்ப பெண்கள் யாரு பக்கம் நிக்கணும்? சாராயம் ஊத்தி கொடுக்கிறோம் பக்கமா? நான் வந்தால் சாராய கடையை மூடுவேன் என்று சொல்லுகிற என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் பக்கம் நீங்க நிக்கணுமா? நல்லா யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. தொடர்ச்சியா நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாத்தி மாத்தி ஓட்டு போடுறீங்க. திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை பல தடவை பார்த்திருக்கீங்க. அண்ணா திமுகவின் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் பல தடவை பார்த்திருக்கீங்க. என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் கடந்த 16 வருஷமா தமிழ் நிலப்பரப்பில் தனிச்சு நின்று உங்களிடம் தொடர்ச்சியாக வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கின்றான். என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமானின் ஆட்சியை ஒரே ஒரு முறை நீங்கள் பார்க்க வேண்டாமா? யோசிங்க. சீமான் முதலமைச்சர் ஆனா தமிழகம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு முறை பார்க்க வேண்டாமா? அதற்காக நீங்கள் வாக்களியுங்கள். என் அன்பான உறவுகளை, எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் படித்த இளைஞர்கள், படித்த இளைஞர்கள். உங்களுக்கு நீங்க திமுக அண்ணா திமுக ரவுடி பொறுக்கி அயோக்கிய பைய கொஞ்சம் கூட கல்வியறிவு இல்லாதவர்கள் வேட்பாளராக நிற்பார்கள். இந்த சமூகம் குறித்து எந்த அக்கறையற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள். மக்கள் குறித்து, என் நிலம் குறித்து, நிலத்தின் வளம் குறித்து கவலைப்படுகின்ற பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அதனாலதான் என் உயிர் அண்ணன் என்ன செஞ்சிருக்காரு? படித்த பிள்ளைகளை, பண்பாளர்களை, இந்த மக்களை நேசிக்கின்ற பிள்ளைகளை களத்திலே இறக்கி இருக்கின்றார். இந்த திருவிக்கா சட்டமன்ற தொகுதியில் என் உயிர் தம்பி ஜெகதீஷ் சந்தர் அவர்களை நிறுத்தி இருக்கிறார். ஜெகதீஷ் சந்தர் ஏரோநாட்டிக்கல் என்ஜினியரிங் படித்த ஒரு பெரிய கல்வியாளர். அவர் படிச்சிருக்க படிப்புக்கு அவரே பேசும்போது சொன்னாரு, அவருக்கு அரசியல் தேவையில்லை. ஏன் அரசியல் களத்துக்கு வர்றா? அரசியல் சாக்கடை, அரசியல் என்பது படித்தவர்களுக்கானது இல்லை என்று திமுக அண்ணாவே என்ன தெரியுமா சொன்னாரு? படிக்கிற பிள்ளைகள் படிக்க போங்க, படிச்ச நேரம் போக, நேரம் இருந்தா அரசியலுக்கு வா, படித்தவர்கள் அரசியல் பேசக்கூடாது என்று அண்ணா சொன்னார். படித்தவன் அரசியலுக்கு வரக்கூடாது, படித்தவன் அரசியலுக்கு வந்தா அது சாக்கடை என்று சொன்ன ஒரு காலகட்டத்தில் தான் இந்த தமிழகத்தில் ஒருத்தன் எழுந்து நின்றான். தனி ஒருவனாக எழுந்து நின்று சொன்னான், படித்தவர்கள் அரசியல் வேண்டாம் என்று சொன்னார்.
உன் வாழ்க்கையின் அத்தனையும் தீர்மானிப்பது அரசியல். நீ போட்டிருக்க சட்டையோட விலை, நீ சாப்பிடுற சாப்பாடோட விலை, உன் வாழ்க்கையின் அத்தனையும் தீர்மானிப்பது அரசியல். அரசியலை விட்டு படித்தவர்கள் விலகி சென்றால் யாரு வருவான்? ஆட்சியாளரா? ஆட்சியாளரா ரவுடி வருவான், பொறுக்கி வருவான். எவனை நீ வெறுக்க நினைக்கிறாயோ, எவன் சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுவானோ அவன் வருவான்டா ஆட்சியாளனா, அவன் வருவான்டா முதலமைச்சரா, அவன் வருவான்டா அமைச்சரா, அவன் வருவான்டா. ஆகவே படித்த பிள்ளைகள் அரசியலை விட்டு விலகக்கூடாது என்று சொல்லி என் உயிர் தம்பி சந்தர் அவர்களை என்ன செஞ்சிருக்காரு? எங்க அண்ணன் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாரு. அவருக்கு நீங்க வாக்கு செலுத்தணும். அவருக்கு வாக்கு செலுத்தினீங்கன்னா படித்த பிள்ளை நாளைக்கு உங்க தொகுதியினுடைய சிக்கல் எல்லாம் என் தம்பி ஜெகதீஷ் சந்தரனுடைய பென் டிப்ல இருக்கு, கை முனையில் இருக்கு. இந்த தொகுதியினுடைய பிரச்சனைகள் அடுத்து 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 இந்த மக்களுக்கு நல்லதை கொண்டு வந்து சேர்ப்பார் என் அன்பான உறவுகளை. ஆகவே ஜெகதீஷ் சந்தருக்கு நீங்கள் உங்களுடைய வாக்குகளை விவசாய சின்னத்தில் வழங்க வேண்டும் என்று பேரன்பு கொண்டு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்தது என்னுடைய ஆருயிர் தங்கை சரண்யா இம்ரான். அவங்க பார்த்தீங்கன்னா இளநிலை அறிவியல் படித்த ஒரு பெண். எங்க கட்சியில் நாங்கள் நிறுத்தி இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கடந்த 16 ஆண்டு காலமாக தமிழகம் எங்கும் கிராமம் பாருங்க, கட்சி ஆரம்பிச்சு 2010 மே 18 அண்ணன் செந்தமிழன் சீமான் கட்சி ஆரம்பிச்சாரு. 10 ஆரம்பிச்சு 11, 12, 13, 14, 15 5 ஆண்டுகளுக்கு மேலாக கிட்டத்தட்ட 6 ஆண்டுகள் என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய கிராமமாய் 6 வருஷம் போய் கத்தி தொண்டையில் ரத்தம் வர கதறி நாம் தமிழர் கட்சியின் கொள்கைகளை தத்துவங்களை இளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அவர்களை அரசியல் படுத்தி இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிற பிள்ளைகளாக மாற்றி இன்றைக்கு களத்துக்கு கொண்டுகிட்டு வந்திருக்காரு என் தங்கை சரண்யா இம்ரான். படித்த பெண், உறுதியாக எழும்பூர் சட்டமன்ற தொகுதியிலே வாழுகிற என் அன்பான குருதி உறவுகளை, என் தங்கச்சிக்கு நீங்கள் வாக்களித்து அவளை வெற்றியடைய செய்தால் உங்கள் தொகுதியினுடைய சிக்கல்களை ஒவ்வொன்றாக என் அன்பு தங்கை தீர்த்து வைப்பார். ஆகவே அவளுக்கு நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டுகின்றேன். அடுத்தது எங்க பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் என் ஆருயிர் இளவல் மதிப்புக்குரிய தம்பி முதுகலை சமூக பணி படித்த தம்பி வெற்றி தமிழன் அவர்கள் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி என் உயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் நிறுத்தி இருக்கிறார். சமூக பணி அப்படின்னா MSW. இந்த படிப்பே என்ன படிப்புன்னா, அந்த படிப்பே மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கான படிப்பு. அந்த படிப்பே MSWன்னு சொன்னீங்கன்னாவே அந்த படிப்பே இந்த மக்களுக்கு நல்லது செய்வதற்கான படிப்பு. இப்போ என்னுடைய தம்பி வெற்றி தமிழன் அப்படி போயிட்டு இருக்காரு. ஒருத்தர் வாகனத்தில் கீழே விழுந்துட்டார் அப்படின்னா உறுதியாக நான் உங்களுக்கு உறுதி கொடுக்கிறேன், வெற்றி தமிழனால் அதை பார்த்து விட்டு என்ன அவசர வேலை இருந்தாலும் கடந்து செல்ல முடியாது. ஏன்னா அவர் படித்த படிப்பு அப்படி. அந்த படிப்பு அவரை ஓடி வந்து உதவ சொல்லும். என் அன்பான உறவுகளை, எங்க அண்ணன் பெரம்பூர் தொகுதியில் எப்படியாப்பட்ட ஒரு வேட்பாளர் நிறுத்தியிருக்காரு பார்த்தீங்களா? அந்த பகுதி மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காரு. எங்கள் தம்பி மதிப்புக்குரிய வெற்றி தமிழன் அந்த தொகுதியில் வெல்லலன்னா பெரம்பூர் மக்களுக்கு வேற யாரு வந்து எதை கொடுத்து விடுவார்கள் சொல்லுங்க பாப்போம். சும்மாவே வீட்டை விட்டு வெளியில வராதவங்க வந்து உங்களுக்கு நல்லது செஞ்சிருவாங்களா? சும்மாவே வீட்டை விட்டு வெளில வர மாட்டேங்கிறாங்க. புரியுதுங்களா? ஆகவே என் அன்பான உறவுகளை, நாம் தமிழர் கட்சி பார்த்து பார்த்து தேடி தேடி படித்தவர்களை, பண்பாளர்களை, குற்ற பின்புலம் இல்லாதவர்களை வேட்பாளராக களத்திலே நிறுத்தி இருக்கிறது. ஆகவே விவசாய அன்பான என் குருதி உறவுகளை, எங்களுடைய
பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் மதிப்புக்குரிய தம்பி வெற்றி தமிழன் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று பேரன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் உறுதியாக நாம் தமிழர் கட்சிக்கு பேராதரவு கொடுக்க வேண்டும். தமிழகம் முழுவதும் இன்றைக்கு அண்ணன் செந்தமிழன் சீமான் அலை வீசிக் கொண்டிருக்கிறது. நான் 1000 விளக்கு தொகுதியிலே நான் வேட்பாளராக நிற்கின்றேன். எனது தொகுதியிலே நான் செல்லுகின்ற போது மக்கள் என்னை பார்த்த உடனேயே சொல்லுகிறார்கள், இந்த தடவை நாங்கள் மாற்றி தான் ஓட்டு போடுவோம், சீமானுக்கு தான் ஓட்டு போடுவோம் என்று மக்கள் சொல்லுகிறார்கள். தமிழகம் முழுவதும் சீமானின் அலை வீசுகிறது. இந்த திருவிக்கா நகரிலும் சரி, இந்த எழும்பூரிலும் சரி, என் தம்பி வெற்றி தமிழனுடைய பெரம்பூர் தொகுதியிலையும் சரி சீமான் அலை வீசும். நாம் தமிழர் கட்சி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.